அடுத்து பைத்தான்ல ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லைசிங் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, அது சின்ன சின்ன பார்ட்ஸாக வெட்டுறீங்க இல்லையா, அதுதான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல இருந்து உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னா அதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வேணும், அடுத்தது லாஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வேணும், அப்படி வேண்டாம் எனக்கு மிடில் இருக்க லெட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை டேரெக்டாக ஒரு இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்லைசிங் மெத்தட்ஸ் இருக்குது, அது வச்சும் இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அதை எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வேல்யூ பற்றி பார்க்கலாம். பைத்தான்ல ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாசிட்டிவ் இண்டெக்ஸும் இருக்கும், அடுத்தது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் இருக்கும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து அப்படியே ரிவர்ஸ்லேருந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பைத்தான் கிட்ட இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாலே போதும், இந்த எல் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எப்பயுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும், இதை மறந்துடக்கூடாது. 0 1 2. அப்போ எத்தனாவது இண்டெக்ஸ்? செகண்ட் இண்டெக்ஸில் எல் இருக்குது. இதே எனக்கு இந்த எல் வேணும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க கொடுக்கலாம், இல்லாட்டி தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கூட கொடுக்கலாம். -1 அப்படின்னு கொடுத்தா இந்த பொசிஷன், அதாவது -1 அப்படிங்கிற இண்டெக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஹலோ அப்படிங்கிறத. இதை நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். str1 = ஹலோ. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எல் வேணும், அதாவது இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்க எல் வேணும். ஃபர்ஸ்ட்ல இருக்க எல் எங்கே இருக்கு? 0 1 2. இப்போ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கா? இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் str1 இருக்க செகண்ட் இண்டெக்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்றோம். இப்போ ரன் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. இதே மாதிரி நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க கொடுத்து பார்க்கலாம். -1 அப்படின்னு கொடுத்தா இந்த ஓ அப்படிங்கிறது எனக்கு வரணும். கொடுத்து பார்க்கலாம். -1. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரேஞ்ச் வச்சும் கொடுக்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹலோ கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ பைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹலோ பைத்தான். இப்போ வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து பிரிண்ட்டுக்குள்ளே str1லேருந்து தான் எடுக்க போகிறோம், அதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். str1. இதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே என்ன கொடுக்கணும்னா ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் ஸ்டாப்பிங் வேல்யூ கொடுக்கணும். ஸ்டார்டிங் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம 0லேருந்து இப்போ எடுத்துக்கலாம். இங்கே கூட வந்து ஹலோ கூட பைத்தான் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 0லேருந்து எனக்கு இந்த கேரக்டர் வரைக்கும் வரணும், ஹலோ மட்டும் வரணும் பைத்தானில். இந்த செல்லில் ரன் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ வந்து -1ல் வந்து n அப்படிங்கிறது இருக்கா, லாஸ்ட் இண்டெக்ஸ் தானே -1. இப்போ வந்து n அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த ஹலோ அப்படிங்கிற வேர்ட் மட்டும் எனக்கு வரணும். அப்போ அதை எப்படி கொடுக்கணும்? 0லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது கொடுத்து பார்க்குற எப்படி வருதுன்னு பாருங்க. 0 ஒரு கோலன் வச்சு எங்கே முடிக்கணும்? கோலனுக்கு முன்னாடி கொடுத்தா அது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, கோலனுக்கு அப்புறம் கொடுத்தா அது வந்து ஸ்டாப்பிங் வேல்யூ. 0லேருந்து எனக்கு 4 வரைக்கும் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஓ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஹலோவில் இருக்க அந்த ஓ வந்து ஸ்கிப் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஸ்லைசிங் பண்ணும்போது லாஸ்ட் இண்டெக்ஸ் -1, இங்கே நம்ம லாஸ்ட்டில் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா HELL அப்படி தான் வந்திருக்கு, ஓ வந்து எனக்கு வரலை. அப்போ இந்த ஓ வரணும் அப்படின்னா இங்கே 4 எடுத்துட்டு 5 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கும் எடுக்கணும் அப்படின்னா இங்கே டேரெக்டாக ஒரு கோலன் மட்டும் வச்சா போதும். கோலன் மட்டும் வச்சா ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல, எண்டிங் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல. அப்போ ஃபுல்லாக எனக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு ஃபுல் ஸ்ட்ரிங்கு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ பைத்தான் அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணாமல் எண்டிங் வேல்யூ மட்டும் கூட ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் எண்டிங் வேல்யூ வந்து ஒரு 7 கொடுக்குறேன். ஸ்டார்டிங் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாட்டி 0லேருந்து எடுத்துக்கும், 0லேருந்து அந்த 7 வரைக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7th இண்டெக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? P அப்படிங்கிறது இருக்குது. ஹெச்ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ். 0 1 2 3 4 ஸ்பேஸி அது ஒரு இண்டெக்ஸாக தான் கவுண்ட் பண்ணிக்கும். 5. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா P அப்படிங்கிறது 6. எப்பயுமே லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 தானே, அதனால ஒய்யை எடுத்துக்கல. ஒய்க்கு முன்னாடி இருக்க 7th இண்டெக்ஸ் 6th இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கு. அதனால ஹலோ P அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு.
இப்போ லாஸ்ட்ல இருந்து கொடுத்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த 7 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்க இருந்து கொடுக்கலாம். எனக்கு 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். எண்டிங் இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ரிங் லென்த் இருக்கோ அது வரைக்கும் அதை எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இதை ரன் பண்றேன். தேர்ட் இண்டெக்ஸ் எது? இந்த ஹலோல இருக்க செகண்ட் எல்ல இருந்து எனக்கு ஃபுல் ஸ்ட்ரிங் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் எல்ல இருந்து ஃபுல்லாக எனக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்டிங் கண்டிஷன் அண்ட் எண்டிங் கண்டிஷன் வச்சு ஸ்லைஸ் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேல்யூஸாக கொடுத்துருப்போம். ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, அடுத்து ஸ்டாப்பிங் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ ஸ்டெப்பு வந்து அதை தாண்டி போகணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே மாற்றிக்கிறேன். இது வந்து எனக்கு 0லேருந்து 8th இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். கோலன். இப்போ இன்னொரு அடிஷ்னல் வேல்யூ வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்டெப் வேல்யூ. 2 ஸ்ட்ரிங்கை எனக்கு தாண்டி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கை எனக்கு தாண்டி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஹெச். அடுத்தது இந்த ஹெச்சையும் ஈயையும் விட்டுரும். 2 இண்டெக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இருக்க எல்லை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்தது இந்த எல்ல இருந்து மறுபடியும் ரெண்டு கேரக்டரை விட்டுட்டு அடுத்து எனக்கு ஓ வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்து இந்த ஓ, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸை விட்டுட்டு எனக்கு பி அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இண்டெக்ஸ் 8 கொடுத்தோமா, 8 அப்படிங்கிறது வந்து டி. டீல இருக்க முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஏன் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 தான் எப்பயுமே. அதனால எனக்கு பி வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் கூட பண்ணலாம். இப்போ இதே மாதிரி பிரிண்ட் str1, அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ::-1 ::-1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஹலோ பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அப்படியே ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எனக்கு ஃபுல்லாக ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. NOHTYP இந்த மாதிரி ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க இப்போ வந்து பாசிட்டிவ் நம்பருக்கு தானே கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்க நெகட்டிவ் நம்பருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே மாற்றி பார்க்கலாம். -1 -8. இங்கே ஸ்டெப் வேல்யூ வந்து -2. இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்டெப் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஸ்லைசிங் பண்ணலாம். இப்போ ஸ்லைசிங் மெத்தட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு மார்க்டவுன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து ஒரு மார்க்டவுன் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 ஹேஷ் சிம்பிள் ஸ்லைசிங் மெத்தட்ஸ். இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும்னு இந்த ஜூபிட்டர் நோட் புக் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லைசிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்லைஸ் மெத்தட் வச்சு பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்லைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து SLIC ஸ்லைஸ் ஆஃப் எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்லைஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து இந்த 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்லைஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி கொடுக்கணும்? 0லேருந்து 5 வரைக்கும். அதில் நீங்கள் கோலன் செப்பரேட் பண்ணி கொடுப்பீங்க. இதில் நீங்கள் கமா செப்பரேட் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வேரியபிளோட பேர். இப்போ பிரிண்ட் str1ல இருக்க இந்த எக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். str1 அதில் இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்க ஆப்ரேஷனை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம நெகட்டிவ்க்கு கொடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து -5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து -8 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8லேருந்து 5 வரைக்கும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்டெப் வேல்யூவும் கொடுக்கலாம். இதை வந்து மாற்றிக்கலாம். இங்கே வந்து 0 வச்சுக்கலாம். இங்கே அதே மாதிரி ஸ்டார்டிங் வேல்யூ கமா ஸ்டாப் வேல்யூ கமா ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு 2 எனக்கு ஸ்டெப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ வந்து கரெக்டாக எனக்கு HLO, அதாவது ஃபஸ்ட்டு ஹெச்சை பிரிண்ட் பண்ணும். இதுலேருந்து ரெண்டு கேரக்டரை விட்டுரும், அப்புறம் எல்லை பிரிண்ட் பண்ணும். இதுலேருந்து 2 கேரக்டரை விட்டுரும், அப்புறம் எனக்கு ஓ பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லைசிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ணுவீங்க. இதை வந்து டேரெக்டாக ஸ்லைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே கால் பண்ணி அதுக்குள்ளே பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைசிங் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க.